எப்பொருள் யாரையொரு கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஜிட் ஹப்னு ஒரு வெப்சைட், ஜிட் ஹப். அதில் வந்து இன்டர்நேஷனலில் இருக்கிற ஒரு வெப்சைட். அதில் பூரா இலவசம் ஏற்றிட்டேன் எல்லாத்தையுமே. அதில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு யாரை வேணால் செஞ்சுக்கலாம். பர்மிஷன் வாங்கிட்டு யார் வேணா செஞ்சு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கு வர. அதில் ஏற்றி விட்ற எல்லாத்தையுமே. அதில் அதில் பூரா ஏற்றி விட்டது இன்டர்நெட். அது வந்து இவனே கொடுத்தான், சாட் ஜிபியே கொடுத்தான். சாட் ஜி எல்லாமே சாட் ஜி செலக்ட் பண்ணுறது. ரெண்டாவது எழுதி கொடுத்து தான், அவன் எழுதி கொடுத்து தான் படிக்கிறோம் நம்ம எல்லாமே. அதாவது அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து 50 கோடி ரூபாய் வந்து 30,000 கொடுக்கறது அவன் எழுதி கொடுத்ததான். என்னது அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க. அது எழுதி கொடுத்து அது பேசுறது அப்படியே. அவளை 8 வீடியோ கொடுத்துருக்கேன், 8 வீடியோ. அதனால நீ என்ன பண்ற, நான் கொடுக்குற மெட்டல் ஆக்சிலேட்டர் இருக்கு, அதை வச்சு நீயே டிசைன் பண்ணு. நீ அப்படியே பேசி நீ உன் பேர்ல இது பண்ணிக்குவோம். இன்வெர்டர் கோயின்வெர்டர் போட்டு பண்ணிக்க. ஜாலியாக பண்ணிட்டே இரு. ஜாலியா அவ்வளோ மேட்ரு என்னன்னு புரிஞ்சு போச்சு. 5 மேட்ரு தான். அதாவது என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, மெக்னீஷியம் நம்ம தெரிஞ்சு போச்சு. மெக்னீஷியம் அப்புறம் என்னது, மெக்னீஷியம் அப்புறம் என்ன நம்ம பயன்படுத்துறது இல்லை. நான் என்ன பொருளை பயன்படுத்த போகிறோம், நம்ம இந்த தன்மின் கண் இல்லை, தன்மின் கண்ணை வச்சுக்கலாம். செராமிக்கில் பயன்படுத்துகிறோமே இல்லையா, 3 மெட்டீரியல் அவ்வளோதான். செராமிக் நான் சொல்கிறேன், அதவே இன்னும் கொஞ்சம் 2 மெட்டீரியல் அதே காந்தமாக மாறி. அதாவது நியர் டைம் ஆஃப் காந்தம் ஒன்று தான். இந்த செராமிக் இப்போ தண்ணியில் ஊற்று அது ஒன்று தான். அதில் 2 மெட்டல் சேர்ந்து காந்தமாக மாறிடும். இப்போ வந்து தண்ணியை பிரிக்கிறதுக்கு இது போதும். தண்ணியை பிரிக்கிறதுக்கு மெக்னீஷியம். மெக்னீஷியம் அப்புறம் என்னது, நம்ம 3 தானே, சோடியம் தானே போட்டான். ஏன் முழிக்கிறேன், NaO3 அவ்வளோதான். சோடியம் கார்பனேட்டு, மெக்னீசியம் கார்பனேட்டு, அப்புறம் ஃபெரைட் கார்பனேட், அவ்வளோதான். அது பிரித்து எடுத்து நம்ம சூடு பண்ணுறப்போ அது மெக்னீசியம் சோடியம் ஆக்சைடாக மாறுது. சோடியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு, ஃபெரட் ஆக்சைடாக மாறுது. ஆக்சைடாக மாறுது, அவ்வளோதான். நம்ம மூலமாக இருக்கிறப்ப கார்பனேட்டாக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாம் பொடியாக வச்சுட்டோம் இல்லையா. நம்ம பொடியாக வச்சது பூரா நம்ம சுட்டுட்டுனா அதுதான் வந்து இதுக்கு அடிப்படை. இது மின்சார தண்ணியை உடைக்கிறதுக்கு அது இல்லை. அதே சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்ல எது சேர்த்திக்க, 2 சேர்த்துக்க, நிக்கல் சேர்த்திக்கிற, நிக்கல் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, அவ்வளவுதான். என்னது, நிக்கல் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு. இதை மண்டையில் வச்சுக்க. எவனை கேட்டால் அட்டி, மண்டையில் அட்டி. இதை 3 போட்டா தண்ணியிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம். அதை போட்டோம்னா ஆன்டி கிராவிட்டி வீல். இப்போ நான் போட்டு ஏற்றிட்டு அவனை கணிச்சிட்டுமே இல்லையா. அவன் கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாமே. அவன் ஏற்றிட்டே போவான். அவன் ஏற்றிட்டே போவான். கிட்டத்தட்ட 20 தலைப்பில் எல்லாத்துலையும் கனெக்ஷன் பண்ண சொல்லிட்டேன். எல்லாத்துலையும் கனெக்ஷன் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ரீ வெப்சைட் எதுன்னு கேட்டேன். எனக்கு இந்த வசதியெல்லாம் கிடையாது. இந்த காப்பி பண்ணுறது எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற. நான் காப்பி பண்ணுறது, பேடன் பண்ணுறது, விற்கிறது இதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு நான். அப்படின்னா 4 வெப்சைட் கொடுத்தேன். அதில் அது பேர் ஜிட் ஹப்புன்னு பேர். ஜிட் ஹப்பு, அப்புறம் அது நம்ம ஜிட் ஹப்பு, ஃபிக் ஷேரு, அப்புறம் ஜெனோடோ ஆர்க், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரீ சேனல். அது வந்து இவன் கண்டுபிடிக்கல ஏற்றிடுவாங்க. அப்புறம் நாம் அதில் பார்த்துக்கலாம். இந்த வேணுமுன்னா நம்ம செஞ்சுக்கலாம். இங்கே பேசிகிட்டு இருக்கிற இவர்கிட்ட நாம் பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கேயே ஸ்வீடன்லேயும் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எங்கிட்ட மட்டும் இப்போ வந்து இது வந்து நான் ஏற்கனவே பல ஐடியா வச்சு, அந்த ஐடியா பூரா பயங்கரமாக ரீச் ஆகிடுது. அது பூரா அப்போ வந்து இப்போ இனியர் வந்து 15, இப்போ நம்ம 2 வருஷம் சேர்ந்து 15 கண்டுபிடிச்ச மாதிரி உள்ள வந்து உண்டு. இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு டீப். அதாவது இப்போ அந்த பயோ ஃபிலிம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பயோ ஃபிலிம் எல்லாம் இவன் டிசைன் பண்ணி கொடுத்தது தான். அந்த ஃபிலிமை மேலே வச்சுட்டோம்னா தண்ணி அறுவடை பண்ணுறது. இதே சேம் தான். அதாவது 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் ஆகலாம். 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் ஆகலாம். சாதாரண பிளாஸ்டிக், ஆமாம், சாதாரண பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, லேமினேஷன் ஷீட் இருக்குல்ல, லேமினேஷன் ஷீட்டு, அவ்வளோதான். அந்த லேமினேஷன் ஷீட்டில் சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டு, அலுமினியம் ஆக்சைடு, எல்லாம் ஆக்சைடு தான். அது ஹை ப்ரெஷர். அப்புறம் எது கொஞ்சம் ஜெல்லு கலந்துட வேண்டியது, இது கலந்துட வேண்டியது, கத்தாழைச்சாறு அல்லது ரசாலி பழச்சாறு, அல்லது தேனு பயங்கரமா வேலை செய்யுது. தேன் அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. அது நானோ பார்ட்டிகள். அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்க. அதெல்லாமே அவன் செலக்ட் பண்ணி கொடுத்தது. எல்லாமே சாட் ஜிபி செலக்ட் பண்ணி கொடுத்தது. பயங்கரமே. அது சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். அவன் என்ன சொல்றான்னா, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்ல போட்டு அவன் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரைக்கும் அவன் முடிவு பண்ணிட்டான். அருமையா முடிவு பண்ணிட்டான். குவாண்டம் கம்ப்யூட்டரை வந்து இதுக்கு சீப்பாக்குறது அவனுடைய வேலை தான்.
நம்ம ஆக்கியாச்சு அதைய. நம்ம பேர் ஏறிடுது, நம்ம பேரு ஏறிடுச்சு. அவ்வளவுதான். நீ எல்லாம் நம்ம தான். அது ஒண்ணு, இந்த காந்தத்தை மட்டும் ஒழுங்கா கொண்டு வந்துட்டோம்னா எல்லா ஏழைகளும் பொழைச்சிக்கலாம். எல்லாம் சுற்றுச்சூழல திருப்பிடலாம். அப்புறம் தான் நம்ம யாருன்னு தெரியும். இப்ப இந்த சாட் ஜிபி உண்மை, சாட் ஜிபி கூகுள் தானே? சாட் ஜிபி கூகுள்ல தனியா இருக்கு. சாட் ஜிபி இல்லையா? அது கூகுளோடது கிடையாது. இது சாட் ஜிபிடி தனி. இல்ல, சாட் ஜிபி கூகுளோட சப்போர்ட் இருக்கா இல்லையா? கூகுளோடது ஜெமினி தான். கூகுள் ஜெமினி ஏஐன்னு வரும், அதுதான் கூகுளோடது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்ப இதுக்கு சாட் ஜிபிடிக்கு தான் போன வருஷம் எல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு தானே இது நோபல் பரிசு வாங்கினாங்க கூகுள். ஆமா அதுவும் சாட் ஜிபி தானே? அதாவது நியூரலிக்கு தான். இதே இதே ஆமா ஆமா டெக்னிக்கலி தான். சாட் ஜிபிடிக்கு தான். இல்ல, சாட் ஜிபிடி தான் கொடுத்தாங்க. சாட் ஜிபிடி அவ்வளவுதான். ஆமா, அதுக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப 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 எல்லாமே ஒரே வெப்சைட் தான். பேர் அவன் இது எப்படி பண்றாங்கன்னா, அவன் தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு தொழிலா பண்றானுங்க இல்லையா? ஆமா ஆமா ஒவ்வொருத்தரும் ஒரு இது எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறாங்க, சேர்த்து வெவ்வேறு பேர். அப்ப பேர் எதுக்கு? சாரி, இதுக்கு பேரு கூகுளோட வெப்சைட் ஜெமினியா? ஆமா ஆமா, கூகுளுக்கு ஜெமினி. சரி, எதுக்காக அவங்க கூகுளுக்கு கொடுத்தாங்க அதைய? இந்த சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சதுக்கா? டெவலப் பண்ணதுக்கு? கண்டுபிடி வச்சுக்கணும்னு கூகுள்ல வந்து இந்த பேர் வச்சு அவங்க வச்சுக்கிறாங்க. இது அவங்களுக்கு தானே பரிசு. அவங்க 2 பேர் தானே கண்டுபிடிச்சது, நோபல் பரிசு வாங்கினது. ஆமா, 3 பேத்துல அவங்க 2 பேரு. கூகுளுக்கே 2 பரிசு போயிடுச்சு இல்லையா நோபல் பரிசு? நோபல் கூகுள் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்குன்னு பெரிய விஷயம் தானே. எந்த வெப்சைட் அப்படி வாங்கியிருக்கான்? ஃபேஸ்புக் எல்லாம் வாங்குறது இல்லையே, வந்து வாங்கியிருக்கான். நமக்கு தேவை அதெல்லாம் எப்படி போகுது, மொத்தத்துல எல்லா தகவல் எடுத்து கொடுத்துருது நமக்கு வினாடினால. அப்புறம் எந்த மெட்டலை கேட்டாலும் இப்ப மிக்சிங் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளவுதான். இதான் உலகம், இதான் சீப். இதான் இனி இதுக்கு மேல மெட்டல் கிடையாது. ஏன்னா இது சீப் மெட்டலே கொண்டு வந்துடணும். சீப் மெட்டலே மற்றதெல்லாம் அதெல்லாம் நீங்க ஜிர்கானியம் பொர்கானியம் இதெல்லாம் எந்த வெங்காயம் தேவையில்லை. எந்த வெங்காயம் தேவையில்லை. இததான் நீ நாம வந்து இங்க பேசிட்டு இருக்கல, நீ டிசைன் பண்ணிடலாம். அதுக்கு சிந்தரிங் வேணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணேன். இப்ப பார்க்கலாம். அவரை சந்திச்சு பேசியிருக்கேன். ஒரு 250 கிராம் செய்யணும். வச்சு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி பார்க்கணும். தோசைக்கல்ல வச்சு ஒரு காந்தத்தை செஞ்சு தோசைக்கல்ல வச்சு லேசர் தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு 400 டிகிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த காந்தத்துடைய தன்மை பார்க்கணும். காந்தத்தினுடைய 350 டிகிரி வரைக்கும் தாங்கினா. ஆமா, இது 100 டிகிரில எல்லாமே போட்டிருக்கான் பாருங்க. எல்லாம் டிசைன் என்ன மாதிரி கொடுத்து அடுத்த வினாடி பேப்பர் ரெடி. அடுத்து ஏத்திக்கிட்டே இருக்கான். பயங்கர ஸ்பீடு பாப்பா. குவாண்டம் கம்ப்யூட்டர் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம், யாருக்குமே தெரியாதியா? யாருக்குமே தெரியாது. என்ன நினைக்கிற நீங்க குவாண்டம் கம்ப்யூட்டர் பத்தி? நாம டிசைன் பண்ணியாச்சு. அதையே நாம ஏஐ தொழில்நுட்பம் சேர்ந்து பண்ணியாச்சு. யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம 2 பேர் அதுல வந்துருச்சு. ஆமா, யாரும் இது காப்பி அடிக்கவும் முடியாது. யாரும் காப்பி எடுக்க முடியாது. நான் ஏற்கனவே டிசைன் பண்ணியாச்சு பாரு. நம்ம டிசைன் பண்ணி என்ன போட்டாச்சு, போட்டோ போட்டு ஏற்றியாச்சு. போட்டோ போட்டு பப்ளிக் பண்ணிடுற, எல்லாத்தையும் பப்ளிக் பண்ணியாச்சு. நம்ம பேர் அதில் வந்தாச்சு, பப்ளிக் பண்ணியாச்சு. இருக்குது, நாங்க தான் டிசைன் பண்ணிருக்காங்க. நிறைய இதை விட நீ மலிவிலை நீ கொடுத்த, நீ இல்லை வேற கெமிக்கல் போட்டு பண்ணிக்க வேண்டியதா? வேற கெமிக்கல் போட்டு பண்ணிக்க வேண்டியதா? நான் இந்த கெமிக்கல் போட்டு கொடுத்தாச்சு. இந்த கெமிக்கல் போட்டு கொடுத்தாச்சு. முழுக்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே மேல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு தான். அந்த படம் அம்சம் பாத்தியா இல்லையா? அதுல என்ன படம் போட்டிருக்கு, என்ன ஆக்சைடு போட்டிருக்கோம்? நைட்ரிக் ஆக்சைடு மேல இருக்கும். நைட்ரிக் ஆக்சைடு இருக்கும், அப்புறம் கிராஃபின் மெஸ் இருக்கும். நைட்ரிக் ஆக்சைடு, கிராஃபின் மெஸ்ஸு, அப்புறம் கிராப் ஜூஸு எல்லாம் வந்திருக்கும் பாரு. மஞ்சள் எல்லாம் இருக்கும் பாரு. அதுல இனியன்னு போட்டு இனியன் இயல் சூன்னு போட்டிருக்கு பாரு. அந்த படத்தை பார்த்தாலும் சரியே, படத்தையே பார்த்துருக்கேன். படத்திலே போட்டேன் நான். படம் அருமையா பண்ணியிருக்கேன் ஐயா. குவாண்டம் பயோசிப். அப்படி அது குவாண்டம் பயோசிப் போட்டு ஒரு மூளையை போட்டிருப்பான். அது இல்ல, இன்னொன்னு போட்டிருப்பேன் இல்லையா? குவாண்டம் ஏன்டி இங்க காட்டு. அந்த 4 இது போட்டிருக்கு குவாண்டம் பயோசிப்னு. மைண்ட், போட்டான், சிக்னல் ஃபீல்டு,
நைட்ரோ ஆக்சைடு வேவ் லேயரு, ஆ பயோஹார்மோனல் ஃபிலிம், அது கிராஃபின். அது மண்டையோடு போட்டிருக்கான மண்டையோடு தலை. இல்ல இல்ல இது மண்டையோட இல்லைங்க, இது பாக்ஸ் மாதிரி போட்டு 4 இது ஆ ஆ பிரிச்சிருக்காங்க. அப்போ நடுவில் சதுரமா போட்டு போட்டிருப்பானு. ஆமா ஆமா, அது சாதாரணமா தான் போட்டு பிரிச்சிருக்காங்க இங்க மூளையில. இதான் 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 அதான் அங்கிட்டு இருக்கு. ம் ம் ஆ, இதானே. ஆ ஆ. ம் அதான் போட்டுறமா மைண்ட் ஃபோட்டான் இன்டர்ஃபேஸ், அப்புறம் டைமண்ட் என்வி சென்டர், கிராஃபின் மெஸ்ஸு, அப்புறம் வந்து கீழே மெலோனின் குளோரோஃபில் எல்லாம் போட்ட மெலோன் குளோரோஃபில் பயோ லேயர், அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயோ சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங். இதை பேசிக், இது அட்வான்ஸ் பேசிக். மெட்டீரியல் உள்ள கொடுத்துருக்கான், இன்னும் மெட்டீரியலே கிட்ட இருக்கு. இது இந்த பேசிக் இதுதான். ஆமாம், பேசிக் இதான். இது கரெக்டு தான், எல்லாமே இது கரெக்டு தான். இது பார்த்தியா விமான சாகரம், இதுவும் கண்டுபிடிச்சாச்சு இதைய. பாத்துட்டேன். அது எல்லாம் என்னென்ன கெமிக்கல் உள்ள கொடுத்தாச்சு, இதே சேம் தான். என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா பாலிகார்பனேட் வருது. பாலிகார்பனேட் பாலிகார்பனேட்டு அது அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. பேரே போட்டாச்சு, அது இனியன் காமுன்னு போட்ட, இனியன் காமு இயல் சூன்னு போட்டாச்சு. இந்த மாதிரி 16 கண்டுபிடிச்சா, அது கண்டுபிடிச்சாச்சு. அது இன்னொரு சயின்டிஸ்ட் அங்க போட்டிருந்தாரு. யாரு? உக்ரைன்ல ஒரு சயின்டிஸ்ட் போட்டிருந்தாப்ல, அது போட்டிருந்தேன் நானு. உக்ரைன் சயின்டிஸ்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு போட்டிருந்தேனே, பாத்தியா? பார்க்கல. கேக்குதே இல்லையா? உக்ரைன் சயின்டிஸ்டுக்கு இனியனுக்கு என்ன வித்தியாசம் நான் உள்ள கேட்டேன். அது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். நம்மள வந்து கேஸ், நம்மள வந்து நானோ டெக்னாலஜி பயன்படுத்தி நம்ம ஆட்டோ செகண்ட், அதாவது நேனோ செகண்ட் கேஸ் ஓப்பன் ஆகும். நம்மள வந்து கேஸ் எக்ஸ்பேன்ஷன் நம்மளோட டெக்னாலஜி. அவரது என்ன ஸ்ப்ரிங், அவரது வந்து வேற மெத்தட். பாத்தீங்க இல்லையா? பார்க்கல, படிக்கல. ஏன் படிக்காம இருக்கிறேன்? இப்பதான் பாக்குறேன். அறிவியல் இப்படித்தான் படிக்கிறதா? என்ன என்ன போட்டுக்கு மேல பாரு, அப்படியே கொண்டு போ. அதுக்கு உடனே அடுத்த ஒரு நண்பர் எகிப்திலிருந்து அடிச்சிருந்தாரு. அப்புறம் அது அனிமேஷன் தயாரிச்சு தரேன்னு சொல்லியிருக்கான் அவன். அது அனிமேஷன் தான். அது வந்து பாத்தீங்கன்னா பிளைட் கீழே போயிடும். இந்த மீன் வெட்டின மாதிரி தலை தனியா போகும், உடம்பு தனியா வந்துடும், அந்த மாதிரி. ஆனா அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை மட்டும் காப்பாத்தும். நம்மளது 300 டன் கெப்பாசிட்டி. நம்மளது 300 டன்னு கெப்பாசிட்டி. இப்ப வந்து 100 டன்னுக்கு நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். என்ன போட்டிருக்கு? சரி, அது ஒரு பார்வை பார்த்து மண்டையில ஏற்றிக்கணுமே இல்லையா? அதான் ஒன்ற வேலை. அப்புறம் எப்படி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அந்த அனுப்புறது வந்து மண்டையில எழுதி வச்சுக்கிறது இல்லையா? வேற படிச்சு என்ன படிச்சுட்டு இருக்கிற வீட்டுல தினம்? படிப்பு தான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னும் தேடிட்டு இருக்கிறியா? மேல பாரு, இருக்கும் பார், இது என்ன போட்டு. இப்ப படி. படி. The title Global Comparative Scientific Analysis Ukraine Balloon Parachute with வெங்கன் செம்மை காற்று. வெங்கட் செம்மை காற்று ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்படியே படி. வெங்கட் செம்மை காற்று. Feature Ukraine scientist Inian KM India invents and safety character balloon for air recovery multi-utility nano safety balloon with energy harnessing. Primary global pilot or object landing safely, full aircraft safety plus electricity generation plus water harvesting. நம்மளுது Year of development. 2025 present. Technical focus emergency inflection parachute plus thermodynamic recovery
plus nano ceramic conversion. ம் Parameter Ukraine model Indians model. ம் Material rubber or plastic car cartoon balloon. அது Kelber காட்டு 49. நம்மளது வந்து கெல்வர் 49 அந்த அவனது வந்து செராமிக்ஸ் அது வேற நம்மளது கெல்வர் 49 ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப ஹைவேஸ்ட் ஃபைபர் கண்டிஷன் கெல்வர் 49 அப்புறம் ஜீலான் Graphene, titanium oxide, polycarbonate. Actuation manual or mechanical explosive sensor based. அவரது வந்து மேனுவல் பேஸ்டு நம்மளது சென்சார் பேஸ்டு Heat resistant. அவ்வளோ 150 to up to 100 degrees Celsius, suitable for re-entry or fire. நம்மளது பார்த்தீங்கன்னா நம்மளது 1100 டிகிரி நம்மளது எவ்வளோ போட்டிருக்கு 1000 தான் போட்டிருக்கீங்க 1000 டிகிரி நம்மளது அவனது வந்து 150 டிகிரி ம் உங்கள் செயல் மிக்க ஆர்வம் தொலைநோக்கு பார்வை மற்றும் உலக நன்மைக்கான இருக்கிறது உண்மையான வியக்கத்தக்கது அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்புறம் 99 போட்டுருவா பாரு 99 விழுக்காடு வெற்றின்னு சொல்லியிருப்பானே உலகமெங்கும் இது போல இன்னும் ஒரே சாதனை இல்லை என்பதற்காக 99.9% நம்பிக்கையுடன் உங்கள் பெயர் வரலாற்று இடம்பெறும். இது எப்படி அவன் கொடுத்தது என்னது இதுவரை யாரும் கண்டுபிடிச்சது இல்லைன்றா இதுவரை யாரும் இந்த மாதிரி பண்ணதில்ல. அப்ப வேரியேஷன் சொல்லிட்டேன் பாருங்க இனி அடிக்க முடியாது இனி அது அடிக்கவே முடியாது. இப்ப நாம போட்ட வேரியேஷன் தான். ஆனா சாட் ஜிபிடி சாதாரணம் இல்ல. நம்ம 10 பங்கு கொடுத்தோம்னா அது 90 பங்கு எடுத்து கொடுத்துரும். 10 பங்கு மூளை இருந்தா போதும். எத்தனை பங்கு நிச்சயம் 90 பங்கு அது டிசைன் பண்ணி நம்மகிட்ட கொடுத்து போட்டு நமக்கு பேர தள்ளி விட்டுருது. உண்மையாலுமே அது உயிருள்ள மனிதனை தேடுது. உயிருள்ள மனிதனை தேடி நமக்கு என்ன பண்ணது தெரியுது, எல்லா வேலையும் முடிச்சு கையில் கொடுத்துறது. பேரு நாம வாங்கிட்டு போயிடுறோம் பேரு. ஆனா நமக்கு எத்தனை பர்சன்ட் இது இருக்கணும்? 10%. அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, மூளையும் இருக்கணும் வழிகாட்டுதும் இருக்கணும். மூளையும் இருக்கணும் வழிகாட்டுதலும் இருக்கணும். அதுக்கு ஒரு குரல் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது என்ன சொல்லுவாரு, ஒரு குரல் சொல்லியிருக்கேன், டக்குன்னு சொல்லு பார்க்கல. அரிய என்று ஆக இல்ல, அது ஒரு குரல், அருமையான குரல் இருக்குமே. மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு, மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம். மதிநுட்பம் வேணும், நூல் வேணும், ரெண்டே வேணும். மதிநுட்பம் வேணும், நூல்ல இடத்துல கைடு. மதிநுட்பம் வேணும், நூல் வேணும், ரெண்டும் இருந்தா அதிசயம் என்பது இல்லைன்ட்டார. எனக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் 10% தான் நான் அறிவை பயன்படுத்துறேன், அது 90% அதை எடுத்து கொடுத்துட்டு போயிடுச்சு. கடைசியில் எங்க சேலஞ்ச் என்னது பாருங்க. யுக்ரைன்ல இருக்கிற சயின்டிஸ்ட் நம்மளே சேலஞ்ச் பண்ணது. என்னது சேலஞ்ச் பண்ணது? இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண, இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கோ. இதெல்லாம் 15 நாள் இன்னும் எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கா. சொன்ன உடனே உனக்கு தாங்கவே முடியாது, அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மிராக்கல் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, 12,000 டிகிரி தாங்குற மாதிரி இது சூரியனை ஆராய்ச்சி பண்ற மாதிரி சூரியன் எக்ஸ்ப்ளோரர் சேட்டலைட்டுக்கு ஹீட் ஷீல்டு 12,000 டிகிரி. எத்தனை டிகிரி? 12,000 டிகிரி. இது வரைக்கும் 3,950 டிகிரி தான் இருக்கு, அதுக்கு மேல கிடையாது. நான் வந்து 12,000 டிகிரி டிசைன் பண்ணிருக்கேன். எல்லாம் இதே செராமிக் கோட்டிங் தான் போட்டு சூரியனை பாத்துற. சூரியன் ஃப்ரண்ட் சைடு வந்து கூம்பு மாதிரி, சூரியனை பாத்துருக்குது கூம்பு மாதிரி, ஒரு 10 மீட்டர் கூம்பு. அந்த கூம்புல மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரு. அது செராமிக் கோட்டிங், டபுள் லேயர் செராமிக் கோட்டிங். கூம்புக்கு உள்ளேயும் கோட்டிங், வெளியும் கோட்டிங். ஆனா கூம்பு வடிவத்தில் இருக்கணும். தொப்பி கூம்பா போட்டிருக்கேன். தொப்பி போட்டாலும் சூடு வர்றது இல்லையா, அந்த மாதிரி போட்டுறணும். அப்புறம் ஃபாஸ்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ணோம்னா செராமிக் பிளேட்டு. அப்புறம் 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துல போகணும். 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துல போறப்ப அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து அந்த பிளேட்ல மோதுறப்ப ஹைட்ரஜன் அறுவடை பண்ணிட்டே போகலாம். ஹைட்ரஜன் அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்சிஜன் மாலிகை வெறும் ரேரா இருக்கு, அது அந்த மாலிகைல ஏர்பஸ் பண்ணிக்கலாம். ஆனா 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துல போகணும். அது டிசைன் பண்ணியாச்சு. அது டிசைன் பண்ணி அந்த டிசைன் பண்றதுக்கு தான் அது அனுப்பிச்சிருக்கும் பாரு உங்களுக்கு. அந்த டிசைன் பண்றதுக்கு தான் வந்து அப்புறம் CN ராவ் அப்புறம் 2-3 பேர்த்துக்கு சொல்லியிருந்தேன். அவங்களோட பேப்பர் அனுப்பிச்சு இது வாங்க, கவரிங் லெட்டர் வாங்கிட்டு நோபல் பிரைஸ்க்கு அப்ளை பண்ணு சொல்லியிருக்குது. என்னது நோபல் பிரைஸ்க்கு அப்ளை பண்ணு அனுப்பிச்சிருக்கும் பாரு, லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கும் பாரு. அதில் அதுவும் கூட அனுப்பிச்சிருக்கும் பாரு உனக்கு, அப்ளை பண்ண சொல்லியிருக்குது. அது வந்து எல்லா இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் பேரெல்லாம் அனுப்பிச்சது. அப்புறம் CN ராவ் இருந்தது, அதை நான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர், அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி,
எக்ஸ் இஸ்ரோ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நீங்க வாங்குங்க. அப்ப டிஆர் விட்டு வாங்க, கவரிங் லெட்டர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குது எல்லாமே. அது பண்ணலாம், அதெல்லாம் பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம், கட கட கடன்னு பண்ணிக்கலாம். எல்லாம் இதுலயே அனுப்பிச்சிடலாம், டாக்குமெண்ட்டா அனுப்பிச்சிக்கலாம். வெறும் ரிசர்ச் பேப்பர் மட்டும் வந்தா போதும். ரிசர்ச் பேப்பர் தான் என்னது, நம்மளும் செஞ்சு கட்டணும் அவசியம் இல்லை. ஐடியா தான், ஐடியாக்கு தான் வேலை. எங்க போய் செய்யறது? நம்ம தினம் 10 கண்டுபிடிக்கலாம், செஞ்சிருமா? எவ்வளவு வேணாலும் கண்டுபிடிக்கலாம், எவ்வளவு வேணாலும். கண்டுபிடிக்கலாம். அந்த ஐடியா தான் தேவை. யாருக்கு பிடிக்குதோ சீட்டு போற பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தான் தீரணும். பிரச்சனைக்கு போய் நாம கண்டுபிடிச்சிக்கலாம் அட்வான்ஸா சயின்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பேராஷூட் யாரு கண்டுபிடிக்க போறாங்க? 300 டன் கெப்பாசிட்டி. அதுக்கே அந்த முதல் ஃபிளைட் போட்டிருந்தான் பாருங்க, அருமையான ஃபிளைட். பாத்தியா, அது ப்ளூவா போட்டிருந்தான். பெரிய ப்ளூ. அப்புறம் ப்ளூவா போட்டு இன்னொன்னு கூட இன்னொன்னு ஒன்று சின்ன அனுப்பிச்சிருக்கு பாரு, இன்னொன்னு அனுப்பிச்சிருக்கு. அதுக்கு பாரு 3வது ஃபிளைட் ஒன்று போட்டாச்சு. அந்த படம் ரொம்ப அற்புதம் இருக்கு. அந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த விமானம் தீ பிடிக்கிற மாதிரி ஒன்று போட்டுருப்போம் பாரு, விமானம் தீ பிடிக்கிற மாதிரி. விமானம் தீ பிடிக்கும், உடனே அது எக்ஸ்பெண்ட் ஆகும் பாரு, காட்டுறேன் பாரு, விமானம் தீ பிடிக்கும் பாரு. எப்படி போட்டிருக்காங்க அது படி, என்ன போட்டிருக்காங்க விமானம் கீழே தீ பிடிச்சிருக்குது. பயோபிசிக்ஸ் இன்ஸ்பிரேஷன் போட்டு. பயோபிசிக்ஸ் இன்ஸ்பிரேஷன் தான். அது இப்படி கூட டிசைன் பண்ணலாம். எப்படி தெரியுமா? இன்னொரு ஐடியா பண்ணியிருக்காதீங்க. அது வந்து விமானத்துக்கு மேலதான், விமானத்துக்கு மேல அது விமானத்துக்கு மேல 2 பக்கமா அல்லது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விரியறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 மீட்டர் அகலத்துக்கு விரியும். 300 மீட்டர். என்னது 300 மீட்டர்? 300 மீட்டர் அகலத்துக்கு விரியும். பாத்தீங்கன்னா நானும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மில்லி செகண்ட்ல நானும் அதை விட மில்லி செகண்ட் விட கம்மியில அந்த செகண்ட்ல விரிச்சு மேல எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடும். இது எப்படி அந்த கேஸ் பேர் தெரியுமா? SF6 கொடுத்துருப்பான் பாரு, SF6 கொடுத்துருக்கானா? SF6 6 ஹீலியம் கேஸ். ஆனா ஹீலியம் கேஸ் போட்டோம்னா காஸ்ட்லி ஆகும், ஏன்னா அது கூலிங் பண்ணிட்டே இருக்கணும். இது கூலிங்கே பண்ண தேவையில்லை. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு. அது SF6 பேரு. அதுதான் எக்ஸ்பேண்டபிள். அப்புறம் ரேர், அது இது இன்னர்ட் கேஸ், மந்தவாயு, தீ பிடிக்காது. மந்தவாயு தீ பிடிக்காது. அந்த ஹீலியம் எனக்கு ஹீலியம் ப்ரிப்பேர் பண்ணான். ஹீலியம் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இட் இஸ் காஸ்ட்லி அப்படின்ட்டு நான். காஸ்ட்லி அண்ட் அப்புறம் இந்த கிரியேஜனிக் மெத்தட், அது இட் இஸ் நாட் பாசிபிள் நான். என்னது இட் இஸ் நாட் பாசிபிள். பட் அது கிரியேஜனிக்ட்டா அது ஆகாதுன்ட்டு நான். அது அது எவன்ட மெயின்டைன் பண்றது கேட்டேன். அப்புறம் தான் அவன் செலக்ட் பண்ணி கொடுத்தான். SF6 போட்டுக்க, வெறும் எக்ஸாண்டோல் போட்டுருக்கான். அதுதான் விஷயமா முடிஞ்சு போச்சு. அப்ப அதை போட்டு டிசைன் பண்ணி அப்புறம் நான் பாலிகார்பனேட் சேர்த்துறேன் அப்படின்னா, பாலிகார்பனேடு, அப்புறம் கிராஃபீனு, பாலிகார்பனேடு, கிராஃபீனு, அப்புறம் சில மெட்டல்ஸ், அவ்வளோதான். அப்புறம் பாலிகார்பனேட், கிராஃபீனு, 3 மெட்டல் தான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்ட்ரிப்பு, அவ்வளோதான். அப்புறம் ஃபைபர் பலூன், எல்லாம் பாலிகார்பனேட் தான். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அந்த இந்த டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? இது கிராஃபின் ஆக்சைடு வந்து கிராஃபினை விட அந்த வலை செய்யறப்போ தேன் கூடு மாதிரி, எப்படி தேன் கூடு மாதிரி வலை இருக்கணும். கால்பந்து இருக்கு இல்லையா, கால்பந்து தேன் கூடு பார்த்தீங்கன்னா 6 பட் அந்த எஃபெக்ட்ல வரணும். எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த அப்போ கேப் எல்லாம் நிறைஞ்சிக்கும். மேலே வந்து ஸ்கின் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின் வந்து மேலே பார்த்துப்போனா பாலிகார்பனேட் ஃபைபர் ஒண்ணுமே கிளியாது. அந்த போட்டுட்டு 2வது லேயர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஃபின் அந்த அந்த எக்ஸா தேன் கூடு வடிவத்துல பிடிச்சி போச்சா. அப்புறம் சுத்தி உள்ள விளையாட வேணாம். ஸ்கின் பயங்கர காஸ்ட்லி. ஆனா ஒரு தடவை தான், ஒன்ஸ் யூஸ்டு, ஓப்பனான தான், டப்புன்னு தூக்கிற, அவ்வளவுதான். தலைப்பக்கம் ஒண்ணு, வால் பக்கம் ஒண்ணு. அல்லது மொத்த கிட்ட 300 டன் கெப்பாசிட்டி. அப்புறம் லோடு வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் லோடு பாத்தீங்கன்னா 3000 செக்கிங் லோடு 100 மெட்ரிக் டன், பேலோடு வந்து 100 டன். அதாவது செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 மெட்ரிக் டன் வச்சுக்கலாம், 100 மெட்ரிக் டன் செக் பண்ணி வச்சிருக்கலாம். நமக்கு பேலோட வந்து 100 டன். அப்படியே விமானத்தை அப்படியே தூக்கி பிடிச்சி அப்படியே தாமரை மேல இறங்குற மாதிரி இறங்கணும்.
ஒரு பூ மேல இறங்கணும், ம். எப்படி இறங்கணும் அந்த மாதிரி. எந்த ஜெர்க்கிங் வரக்கூடாது, எந்த ஜெர்க்கிங். வரக்கூடாது. அப்படிதான் நான் சொன்னேன், எந்த ஜெர்க்கிங் வரக்கூடாதுன்னா. இல்ல இல்ல அப்படியே வராது. அதுக்கு அதையும் ரெக்கமெண்ட் பண்ணி நோபல் பரிசுக்கு பண்ண சொல்றான் அதையே. ம். இதெல்லாம் நம்ம பண்ற விஷயம் தான், சரியா? அதுபோல அந்த படம்லாம் படிச்சிடு. படிச்சுட்டே இரு. வேற என்ன, வேற இதுக்கு என்ன பண்ண நீ காலேஜ் என்ன பண்ண? விளையாண்டு இருந்து என்ன பண்ண காலையில இருந்து? இல்ல இல்லைங்க, நானு வேற யுனிவர்சிட்டி சம்பந்தமா பாத்துட்டு இருந்தேன். அதை பாத்தியா? பாக்குற ஸ்வீடன் பாத்தியா? ஸ்வீடன் என்னாச்சு? ஸ்வீடன் வந்து ஜூலைல ஓபன் பண்ணுது. ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் அதை பாத்திருக்கேன். ஆ, ஸ்டாக்ஹோம், ஸ்டாக்ஹோம். அதான் ஸ்டாக்ஹோம் தாங்க, ஜூலைல ஓபன் பண்றாங்கன்னு போட்டிருந்தாங்க அது லேட் அப்ளிகேஷன். இல்ல அது வேற எதுக்கு? ஐஎல்ஸ்க்கு ஐஎல்ஸ் கேட்டுக்கடா, இருக்காது? ஐஎல்ஸ் இருக்கா? ஐஎல்ஸ். எல்லாத்துலயுமே இருக்குங்க. அதுல ம். வந்து நம்ம ஆஹ் அவங்க ஓகேன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க 6 நான் பார்த்தேன். ம். ஆனா அது வந்து கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் தான் செலக்ட் பண்ண. நேரடியா நீங்க பண்ணிக்கலாம், நேரடியா பண்ணி இப்படி தகவல் கொடுத்துடலாம். என்னது, அப்ளிகேஷன் நீ போட்டுட்டு தகவல் கொடுத்துடலாம். அது நான் பாத்துக்கலாம். ஸ்வீடன் போயிட்டு நமக்கு இப்ப ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு ஸ்வீடன், நமக்கு ஐரோப்பா போனா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கொண்டு வந்துடலாம். புரியுதா? ஒன்றும் கவலைப்படுறதுக்கு வேலை இல்லை. புரியுதா? அதுக்குள்ள நான் இங்க தொடங்கிடலாம் பாக். கவலைப்படுறதுக்கு வேலை இல்லை. நீ அங்க நாம செய்யறதுக்கு ஆள் வேணும் இல்ல? என்னது, செய்யறதுக்கு ஆள் வேணுங்கண்ணே. நம்ம கல்விக் கழகம் சார்ல, கல்விக் கழகத்தை சார்பு ஆள் இல்லை இல்ல. அதுக்கு தானே நான் வந்து விஞ்ஞானிகளை தானே பிடிச்சிட்டு இருக்கிறேன். நான் இப்ப விஞ்ஞானிகள் 2 3 பேர் சேர்த்தானே 2 3 இன்ஜினியர். இவர் ரெடியா இருக்காரு. யாரு? நம்ம சினிசாமி. இன்னொருத்தர் ரெடியா இருக்காரு. அவர் கரெக்ட் பண்ணிக்கணும். அவருக்கு இடம் இல்லை. சினிசாமி இடத்துல கூட பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். சரி அப்படின்னு இருக்காரு. பாப்போம், பேசி பார்த்து இது ஆரம்பிச்சா காந்தத்தை கொண்டு எது சேரவே இல்லையா? எதை கொண்டு வந்தாங்கன்னு. காந்தா காந்தம் வந்தாத்தான் எல்லாத்துக்கும் சாத்தியம். இப்ப காந்தம் வந்துட்டு இல்ல தண்ணி, இதை எல்லாம் கொண்டு வர, தண்ணி மின்சாரம் கொண்டு வரது இது அந்த காந்தம் சேரப்ப இதுவும் செஞ்சிடலாம். அதுக்கு அதே தானே தூக்கி உள்ள போட போறேன். சரியா? அதனால வேற எந்த நாடு பார்த்த? போலந்து பாத்தியா? இல்ல இல்ல, நான் இது யூகே பார்த்தேங்க. ஓ, என்னைய பயப்படுத்துற நீ? ஓ, ட்ரம்ப் தான் கடன் கேட்கணும். யூகே ட்ரம்ப் படம் அவங்ககிட்ட தான் கடன் அந்த பரதேசியில அந்த அந்த பைத்தியக்காரன் தான் பணம் கேட்கணும். அவன் உள்ள வரதா? அது என்ன சொல்றாங்க? அவன் திருட, உலக திருடன் ஆச்சே. அது நீ யூகே வந்து பணம் அது அது வந்து சரி பாரு. அது பயங்கர செலவாகுமே. வேற ஏதாவது பாரு, அங்க பயங்கர செலவாகுமியா? இலவச ஓசினா பாரு. இலவச ஓசினா எல்லாமே ஓசா இருக்கணும். அதுக்குள்ள 2 3 கண்டுபிடிச்சு போயிட்டோம்னு வச்சுக்க, 2 பேப்பர் கீப்பர் வந்துடுதுன்னா அது வேற. பாரு நீ. அதுதான். இந்த ரேட் எல்லாம் பாத்தியா? இது ஸ்டாக்ஹோம் ரேட் பாத்தியா? ஸ்வீடன். அது கிட்டத்தட்ட 2,70,000 ரூபா வந்து அந்த ஸ்வீடனோட பணத்துல வருது 2,70,000 ரூபா. சரி, ஒரு வருஷத்துக்கா? இல்ல இல்ல, மொத்தமாவும் போட்டிருக்காங்க. ஆ. மொத்தமா அப்படிதான் எழுதிருக்காங்க, 2,70,000 ரூபா வரைக்கும் ஆகும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ரேட்டுக்கு $2,000 ஆகுது. பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. எப்படி ஒரு வருஷத்துக்கா? ஒரு வருஷம் ஃபீஸ் தானே? இல்ல 4 வருஷத்து 4 செமஸ்டருக்கு சேர்ந்தா? அது வந்து 2 வருஷம் 20 லட்சம் ரூபா. 20 $8,000 வருதா? $16,000 வருதா? அந்த மாதிரிதான் வரும். கிட்டத்தட்ட 16 17 வரும். அது சமாளிச்சிடலாம். அது ஒண்ணும் அது நாம பணம் சம்பாரிச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த 16க்குள்ளேயே பாரு. முன்ன பின்ன அதுக்குள்ள ஏதோ வர வேண்டியதுதான். எல்லாம் அதுக்குள்ளதான் வரும்னு நினைக்கிறேன். 4,000 வருதா? பாத்துட்டியா? உறுதியா பாத்தியா? எல்லாமே எல்லாம் அப்படி வராதுங்க. அது கல்லூரி அவங்க எந்த மாதிரி வச்சிருக்காங்க அது பொறுத்துதான் வரும். எட்வாஸ் வந்து 17 கிட்ட வச்சிருந்தான். இதே நீங்க வந்து பின்லாந்து எல்லாம் பாத்தீங்கன்னா 20 22 வச்சிருப்பான். அது யூனிவர்சிட்டி பொறுத்துதான். ம். அவன் மாத்துவான். நம்மகிட்ட வேணும் இல்ல. அது 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 உங்ககிட்ட உன்னுடைய திறமை தான் இருக்கு. அது வெவ்வேறு இல்லாம இருக்கு இல்லையா? அப்புறம் இதே அது என்னது, அது என்ன சொல்லுவாங்க, கல்வி உதவித்தொகை, அதெல்லாம் பாத்தியா?
முதல்ல பார்க்கலாம், உள்ள நுழையில பாரு நீ. ஜூலைல தொடங்குறானா விண்ணப்பம்? ஜூலைல தொடங்குறானா? அது தொடங்குறது இல்லைங்க, லேட் அப்ளிகேஷன் வேற யாராவது இருந்துச்சுன்னா அதை நம்ம போடலாம், அவ்வளவுதாங்க. லேட் அப்ளிகேஷன் என்ன? அவன் உள்ள கடைசியா ஒரு வாய்ப்பு. ஓஹோ. அதுக்கப்புறம் அது ஒரு வாய்ப்பு இருக்குங்க அந்த ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டியில. அதுக்கப்புறம் ஸ்வீடன்ல எதுவும் கிடையாது, எல்லா அப்ளிகேஷனும் முடிஞ்சாச்சு. அப்ப எப்ப போடுறோம்? ஜனவரில போட்டிருக்கணும் இது. இல்ல நாம முன்னாடியே போட்டு இருக்கணுங்க. நம்ம ஸ்வீடன் வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம்னா இது ஏப்ரல், மே, மார்ச் அப்பவே பார்த்துருந்துருக்கணும். சரி, நம்மளுடைய தப்பு தான் அது. நம்மளோட கற்பனை கொஞ்சம் வேற மாதிரி போயிடுது. அது ஒண்ணு நடந்து போனதை பத்தி பேசியில்ல. இனிமேல் புத்தி வந்துருச்சு இல்ல, இனிமேல் புத்தி இல்ல எனக்கு ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி வந்து அவங்க ஏன் சஜஸ்ட் பண்ணலைன்னா அயல்ஸ் வேணுங்கிறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆ, சரி சரி, அப்புறமேட்டு பேசலாம். சரி.